வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ரிப்பரேஷன் தான் கோதுமை லட்டு, அதாவது வீட் லட்டு. நம்ம நார்மலாக வந்து கோதுமை லட்டுலாம் பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த லட்டு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஹெல்த்தியான ஒரு ஸ்டைலில் ஒரு ரெசிபி கொடுத்துருக்கேன். பர்டிகுலர் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தரணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் ஸ்நாக்ஸாகவும் தரலாம், ஸ்வீட்டாகவும் தரலாம். ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ப்ரிப்பரேஷன். பெரும்பாலும் எங்களோட வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் இந்த ரெசிபி கெவினுக்கும் தக்ஷாவுக்கும் கொடுப்பேன். ஸோ அதனால் இந்த ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி எப்படி பார்த்தீங்கன்னா கோதுமையும் கொஞ்சம் வால்நட்ஸ், டேட்ஸ், ஹனி இந்த 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸி ப்ரிப்பரேஷன், கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு குழந்தை கொடுங்க. இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வீட் லட்டுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப்பு, வால்நட்ஸ் 2 கப்பு, டேட்ஸ் 3 கப்பு, ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், ஹனி தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த வால்நட்ஸ் கோதுமையை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துட்டு போகிறோம். அதாவது இந்த வால்நட்ஸ் எதுக்காக இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மிக்சியில் பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆயில் வரும். அதனால் கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பவுடர் பண்ணால் ஃபைன் பவுடர் பண்ண முடியும். ஃபைன் பவுடர்னால் ஒரு 95% அளவுக்கு ஃபைன் பவுடர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துருங்க. இதுக்கப்புறம் கோதுமை. இந்த கோதுமையை வறுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து கோதுமையும் கடலை மாவும் வறுக்கிறது வந்து சும்மா லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. நான் கடலை மாவு எதுக்காக சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த 2 பவுடரும் வந்து உங்களுக்கு டஃப்பான ஒரு பவுடர். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் எப்போவுமே பண்ணணும். அதனால் இந்த கோதுமையை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துருங்க. அந்த பச்சை வாசனை நல்லா போன பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் போகணும். அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது. அதே டைமில் ஹை ஃப்ளேம் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கோதுமை கலர் மாறும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா. இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த வால்நட்ஸ், டேட்ஸ், கோதுமை, தேன், ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஒரு ஈஸி ப்ரிப்பரேஷன் தான். ஸோ இந்த வால்நட்ஸை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்ட பிறகு ரொம்ப நேரம் நீங்கள் பிளெண்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் 1 செகண்ட், அதுக்கப்புறம் இன்னொரு செகண்ட் போட்டு பிளெண்ட் பண்ணால் ஈஸியாக இந்த மாதிரி பவுடர் ஆகிடும். ஏன் கேட்டிங்கன்னா, ரொம்ப நேரம் பிளெண்ட் பண்ணும்போது அந்த வால்நட்ஸில் இருக்க ஆயில் வந்து மேலே வரும்போது உங்களுக்கு ஃபைன் பவுடர் பண்ண முடியாது. அதனால் ரெஸ்ட் விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் பண்ணி முடிச்ச பிறகு டேட்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணுறோம். இந்த டேட்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரே டைமில் அந்த டேட்ஸ் போட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஒரே டைமில் போட்டால் மிக்சியில் அரையாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டேஜ் வந்த பிறகு திருப்பியும் டேட்ஸ் ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா கையில் உதிரி உதிரியாக வரும். இந்த மாதிரி தான் வந்திருக்கணும். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மீதி உள்ள டேட்ஸ் அதில் ஆட் பண்ணி ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணுறோம். அதாவது பிளெண்ட் பண்ணி எடுத்துலாம் சொல்கிறேன். நீங்கள் ஒரே டைமில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ண முடியாது. ஆனஸ்டான விஷயம், அதனால் சொல்கிறேன். ஏன்னா டேட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு கெட்டியான பக்குவம் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். பார்த்தீங்களா, அந்த டேட்ஸ், வால்நட்ஸ் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இது ஒரு நல்ல ஒரு ப்ரிப்பரேஷன். கண்டிப்பாக வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடுங்க, ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கோதுமை மாவு இதில் ஆட் பண்ணியிருக்கோம். தேன், ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேன் ஆட் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேன் போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பால் இல்லை சின்ன ஸ்கொயராகவோ நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏங்கிட்ட வால்நட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், டேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஹனி யூஸ் பண்ணியிருக்கோம், கோதுமை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 4மே நல்ல ஒரு பொருள் தான். அதனால் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதுமாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லது. நிறைய குழந்தைங்க வந்து டேட்ஸ் டைரெக்டாக சாப்பிட மாட்டேறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் கொடுங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு அதிகபட்சம் 1 லட்டு இல்லை 2 லட்டு சாப்பிட்லாம். அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. நம்ம வீட்டில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ப்ரிப்பரேஷன் சொல்லி அதிகமாக சாப்பிடணும்னு வச்சுன்னா முடியாது. பர்டிகுலராக இதில் வந்து டேட்ஸ், வால்நட்ஸ் இருக்குது. அதனால தான் ஆனஸ்டான ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வீட்டில் டெய்லியும் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு 1 பால் இல்லை ஒரு 1.5 பால் நீங்கள் தரலாம், அதாவது லட்டு தரலாம்னு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ப்ரிப்பரேஷன் உங்கள் வீட்டில் பண்ண முடியும். ரொம்ப ஒரு ஈஸியான ப்ரிப்பரேஷன். எல்லார் வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஹெல்த்தியான வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க, இந்த கோதுமை லட்டு எப்படி பண்ணுறது ஈஸியாக தெரிஞ்சிருக்கோம்ல. நார்மலாக பண்ணுற லட்டு அந்த ஸ்டைல் இல்லாமல் ஆயில், அதுக்கப்புறம் நிறைய கீ போட்டு பண்ணுற இந்த மாதிரிலாம் ஸ்டைல் எதுவுமே இல்லாமல் ஒரு ஈஸி ஸ்டைலில், ஒரு ஹெல்த்தியான ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி செஞ்சீங்க. நன்றி, வணக்கம், see you, bye, take care.